கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா எப்படி முடியும் பார்ப்போம். உலகம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்படி முடியும் பார்ப்போம். நிச்சயமா நான் சொல்கிறேன், உலகம் பார்க்கத்தான் போகுது. வேதாகமத்தில் யோசேப்பு சொப்பனங்களை கண்டு அந்த சொப்பனத்தை அண்ணமாரிடத்திலே சொல்லுகிறான். ஆதியாகமம் 37:5-8. அவன் மேல் கோபம் பொறாமை வருகிறது. அவன் ஒரு நாள் அண்ணமாரை பார்க்க வரும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 19-20 இந்த வசனங்களில் ஒருவரை ஒருவர் பார்த்து, சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று இங்கிருக்கிற குழிகளில் ஒன்றிலே தூக்கி போடுவோம், அவனை துஷ்ட மிருகம் கொன்றது என்று சொல்லுவோம், அவன் சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம். சொன்னவங்க பார்த்தாங்க, எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா? ஆதியாகமம் 50:20. தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடியும், இதை உலகம் பார்க்கும். அன்பானவர்களே, உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி முடிய போகிறது? நான் சொல்லட்டுமா? ஆசீர்வாதமாய் முடிய போகுது. நம்ம நஷ்டத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அதை தேவன் ஆசீர்வாதமாய் முடிப்பார். ஒரு சகோதரிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிரதர், என் வாழ்க்கையை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், சாரி மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இப்போ நல்ல ஒரு மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறாங்க. நான் திருமணம் ஆகும் பொழுது நான் கடன், எல்லாரும் நினைச்சாங்க இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இவன் எப்படி முடிய போகிறான் பார்க்குறோன்னு சொல்லி அத்தனை பேரும் பார்க்குறாங்க. பிரதர், இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகளாம் முடிஞ்சிச்சு, என் பண பிரச்சனைகள் முடிஞ்சிச்சு, என் கடன் பிரச்சனைகள் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில் தீமைகள் நன்மையாய் முடிந்தது, நஷ்டங்கள் லாபமாய் முடிந்தது, கடனெல்லாம் ஆசீர்வாதமாய் முடிந்தது. அது அந்த உலகம் பார்க்கிறது. அன்பானவர்களே, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகம் ஒரு முடிவை பார்க்க போகுது. அது கர்த்தருடைய முடிவு. அந்த முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? மகிமையாக இருக்கும். நான் சொல்லட்டுமா? பயங்கரமாக இருக்கும். அவர்கள் ஆடி அலறும்படிக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, என்னை கொலை செய்யணும்னு நினைச்சிங்க, நான் அழியணும்னு நினைச்சிங்க, என்னை விற்று போட்டீங்க, ஆனா கர்த்தரை எப்படி முடிய பண்ணினார் தெரியுமா? உங்களெல்லாம் போஷிக்கும்படிக்கு, உங்களெல்லாம் பாதுகாக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினா. சொன்னவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, ஐயோ யோசேப்பு அப்படி சொன்னமே, அவன் சொப்பனை எப்படி முடிய போகுது பார்ப்போன்னு சொன்னமே, அதே மாதிரி முடிஞ்சிச்சு. சொன்னாங்க, நீ எங்களை அரசால போகிறியோ? அப்படியே முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் முடிவு மகிமையாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, முடிவு தான் முக்கியம். இன்னைக்கு உங்களை அற்பமாக எண்ணலாம், ஆனால் நாளைக்கு அந்த காரியம் முடியும் பொழுது ஜெயமாக இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் நினைக்கல உன்னை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு. முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? எஸ்தரின் புத்தகம் 1 அதிகாரம் கடைசி பகுதி. ஆமான் மொர்தெகாயை அழிச்சிடணும்னு நினைச்சான், முடிஞ்சிச்சா? முடியலை. காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு உங்களை அழிச்சிடலாம் நினைக்கிறாங்கள, ஒன்றும் பண்ண முடியாது. காரியம் மாறுதலாக முடியும். அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவா. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தையும் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் செல்வத்தையும் செழிப்பையும் புகழையும் நன்மையையும் கர்த்தர் கட்டளையிடுவா. எல்லாம் ஜெயமாய் முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உலகம் பார்க்கிறது இவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி முடியும் என்று சொல்லி, ஆனால்
அத்தனையும் என் தேவன் ஜெயமாய் முடிக்கப் போகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையாய் முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.